கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாலே இதுதான் சரியான தருணம். இந்த டைம் நம்ம உண்மையை சொன்னால் நல்லா இருக்குமா? சுவாரஸ்யம் போயிருமே. அதோடு இல்லாமல் அவள் நம்மளை நல்லா காலை வார ஆரம்பிச்சிருவா. அவள் இன்னும் நல்லா மண்டையை போட்டு குழப்பி தெளிவடைஞ்சு கேட்பால, அப்போ உண்மையை ஒத்துக்கலாம். அது வரைக்கும் அவளை செவ்வாய் இழுத்துட்டு தான் கிடக்கணும். என்னக்கா சொல்கிற? யார் அந்த பிள்ளையா? யார் வீட்டு குழந்தைய பற்றி என்கிட்ட விசாரிக்கிறேன்? எவன்டி அவன்? சொல்லுடி. அடியே வாய் என்ன கொழுக்கடியா வச்சிருக்க? உன்னை தாண்டி சொல்லுடி. ஏ கிளவி, எவடி அவன்? நான் தாண்டி. மாட்டடிக்கிற மாதிரி அந்த பிள்ளைய போட்டு இப்படி அடி வெளுத்து வாங்குற. ஏக்கா, அங்க வந்து நடக்கிற அநியாயத்தை நீயே பாரு. முதல்ல நீ இங்க நடக்கிற அநியாயத்துக்கு இந்த கொடுமைக்கு என்னன்னு பதில் சொல்லு. அதுக்கு பிறகு அங்க போய் என்னன்னு பாப்போம். விஷயம் எம்பிட்டு தூரம் போயிட்டாக்கும். எப்பா தம்பி, நீ உன் அக்கால வேணா ஏமாத்திலாம். கேப்பையில நெய் வடிதுன்னா கூட வாயை பிறந்துட்டு அப்படியான்னு கேட்கும். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உண்மையை சொல்லு, யார் அந்த பிள்ளை? அதானே கேட்கறது யாரு? சுந்தரி அக்காவாச்சே. உங்களை ஏமாத்த முடியுமா? அடுத்த தடவை நீங்களும் அக்காவும் வருவீங்கல்ல, அப்ப அந்த பிள்ளை யாருன்னு காமிச்சு கொடுக்குறேன்னு. ஆஹா, பய காதல் வலையில விழுந்துட்டாரு. விஷயம் அப்படி போகுதாப்போ? அதானே அத்தை, அவ என்ன மாடா இல்ல மனுஷியா? எதுக்காக நீங்க இப்படி ஆடி அவளை வெளுத்து வாங்குறீங்க? ஏதாவது படக்கூடாத இடத்துல பட்டு அவளுக்கு ஏதாவது ஏடாகடம் ஆகி உசுறு பிரிஞ்சு போயிட்டுனா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் தான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடைய பச கட்டாளுங்க வந்துட்டாளுங்க. அக்காலும் தங்கச்சி நீட்டி முளைக்கிட்டு எவடிங்க மாமியா? நானா இல்ல நீங்களா? விடுக்கா, இதெல்லாம் திருந்தாது ஜென்மம். இதுகிட்டலாம் சொல்லி புரிய வைக்கிறது டோட்டல் வேஸ்ட். தான் சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிறாள. இவனுக்குலாம் எங்கிட்ட புத்தி வரப்போகுது? நிச்சயமா அடிச்சே கொன்னுருவான்னு நினைக்கிறேன். ஏ கிளவி, அப்படி மட்டும் தப்பி தவிர நீ ஏதாவது ஏடாகூடமா பண்ணி தொலைச்ச, நிச்சயமா முதல்ல நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில தள்ளுற முதல் நாள் நானா தான் இருக்கும் பார்த்துக்க. இந்த உருட்டல் மிரட்டல், கண்ணை உருட்டுறது அதட்டுறது இதெல்லாம் உன் முகங்காரனோட நிப்பாட்டிக்க. அதையும் தாண்டி தப்பி தவிர என்கிட்ட மட்டும் நீ வந்தன்னு வச்சுக்க. ஏன் நீ எதுக்கடி அவகிட்ட வம்பு வளர்க்குற? நீ என்ன எப்ப அவளுக்கே வரைஞ்சு கட்டிட்டு வர? நானும் உன் பொண்ணுதான்றத மறந்துடாத. யாரு இல்லைன்னா, ஆனா அதுக்கு முன்னாடி நீ இப்ப என்னொருத்தன் பொண்டாட்டி, அதையும் நீ மறந்துடாத. என்ன இன்னைக்கு விடிஞ்சும் விடியாமலும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சாச்சா? அக்கா தங்கச்சி 2 பேரும் நீங்க அடிச்சுடுங்க பிடிச்சிடுங்க. யாரு உங்களை கேள்வி கேட்க போறா? ஆனா ஏன் இடையில என்ன கோர்த்து விடுறீங்க? ஐயா, உண்மையதான் சொல்றேன். நிஜமாலுமே இந்த காதல் கத்திரிக்காலாம் நமக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சொல்றவங்க தான் முதல்ல லவ் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் கிடக்கட்ட விடியா. நீ சொல்லு, உன் மனசுலயும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் மனைவியா வரணும்னு எப்படியும் ஒரு ஆசை கற்பனை கோட்டை ஏதாச்சும் ஒண்ணு கட்டி வச்சிருப்பல. அது எப்படிதான் கேட்போமே, அதே தான் கொஞ்சம் சொல்ல பாப்போம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வரப்போற பொண்டாட்டி எனக்கு வரப்போற பொண்டாட்டி பெருசா என் மனசுல ஆசைலாம் ஒன்றும் இல்லை. அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. ஆனா என்கிட்ட எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி துளி கூட கவலை கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மருமக தான் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். நீ சொல்றதை கேட்கல, உடம்பெல்லாம் பூரிச்சு போயிடுச்சியா. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? எல்லாரும் தனக்கு வர பொண்டாட்டி அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், பணக்காரியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், 1008 கற்பனை கொட்டை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா நீ என்னடானா உங்க அம்மா கேட்ட நல்ல மருமகளா இருந்தா போதுன்னு நினைக்கிறியே. உண்மையிலேயே உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவதான். எனக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்புலாம் கிடையாது. என் பிள்ளை ரொம்ப தங்கமானவன். அவன் மனசுக்கேற்ற மகராசி தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். அவன் ரொம்ப அமைதியான சுபாவமா. அவளுக்கு இந்த வளவலா கொலக்கலான்ட்டு பேசிட்டு இருக்க பிள்ளைகளை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த இடத்த விட்டு நகர்ந்து தான் மறு வேலையா பாப்பான். வாய் தொண்டு மூடவே மாட்டேரி. ஏன்டே இப்படி இருக்க? இந்த காசு பணம் கூட எங்களுக்கு பெருசு கிடையாது. நல்ல கனிவான குணம் உள்ள பிள்ளை எங்களுக்கு கிடைச்சா போதும். மொரட்டு சுபாவமா சில பிள்ளைங்களா இருக்குமே, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இந்த பட்ட பிள்ளைங்களா எப்படிதான் இருக்குமோன்னு. அடுத்த நேரம் மட்டும் இந்த தசை பக்கம் உன் தலையை தப்பி தவிர நான் பார்த்தேனோ அவ்வளவுதான். உன் கழுத்துல தலை இருக்காது பாத்துக்க. என்னை பத்தி என்ன நினைச்ச? இல்ல என்ன யாரு நினைச்ச? உன் தலையை சீவிட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். ஜாக்கிரதை. என்னமா இந்த பக்கம் மட்டும் நீ வந்த? அவ நல்லா படிச்சிருக்கணும், இப்படிதான் படிச்சிருக்கணும், அப்படிதான் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி நாங்க எதுவும் சொல்ல போறதில்ல. ஒருவேளை அவ படிச்சிருந்தா அது அவ இஷ்டம். அதே மாதிரி அவ வேலைக்கு போனாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. ஏன்னா அது அவளோட இஷ்டம். கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா, அதனால வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அப்படி போட்டு வரட்டும், அதுக்கெல்லாம் நாங்க எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க போறதில்ல. ஆனா என்னன்னா, பணம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது சில பிள்ளைங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். நல்லா வசதியாக இருக்கணும், மாப்பிள்ள நிறைய சம்பாதிக்கணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தியா. அந்த ஒரு விஷயம்தான்
எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் என்றைக்குமே தர மாட்டோம். அன்பு பாசம் இதுதான் முக்கியமாக இருக்கணும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரணும். அந்த மாதிரி பொண்ணாக தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்த மூத்த மருமகளை பற்றி உனக்கு நல்லா தெரியும். படாத பாடுபட்டு இருக்கோம். அவளுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். பணம் மட்டும்தான் உலகம். நாங்களாம் அவளுக்கு 2ஆம் பட்சம் தான். அதை பார்த்து அனுபவிச்சதால தான் எதுமகார 2வது மருமகளாவது அன்பா பாசமா எங்ககிட்ட நல்லா இணக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த எதிர்பார்ப்பு இயல்பா எல்லாருக்கும் வர்றது தானே. எதுக்கிட்டே அந்த இப்படி தேவையில்லாம முறைச்சிட்டு இருக்க? இப்ப பாரு பயத்துல ஆட்டவே விட்டுட்டு போயிட்டாரு. சும்மா போன போட்டு விட்டுட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம் பார்த்துக்கிட்ட வேண்டியதான். அந்த ஆள் மட்டும் எனக்கு 20 ரூபா தராம 10 நாமம் போட்டானே, அப்ப எங்கன்னா இப்படி கவலைப்பட்டியா? இல்ல அந்த ஆளை சட்டையை பிடிச்சதான் உளிக்கு கேள்வி கேட்டியா? இல்லல, ஆனா என்ன மட்டும் இப்படி கேள்வி கேட்கறடி. பணம் 20 ரூபா சொல்லையா என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். அதுக்கு ஆட்டோ கிடைச்சதான் நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ வேற அந்த ஆள் எனக்கு கொடுக்க வேண்டியதை விட அதிகமா காசு நான் சம்பாதிக்க போறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஏன் 4 ஆட்டோ விட்டா நீ ஏற மாட்டியாக்கும்? ஆனா ஒண்ணு ஃப்ரெண்ட் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் பாத்துக்க. நிச்சயமா 100 ரூபாய் கொடுக்கணும் டெய்லி. கொடுத்தா உன்னை ஏத்திட்டு போய் விடுவோம், சரியா? ஐயோ நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்க? ஏன் தான் இப்படி பணம் பேயாட்ட பறக்கிறனே புரியவே மாட்டேங்குது. ஏன்டி நீ மட்டும் இப்படி வித்தியாசமான பிறவியா இருக்க? ஒரு 20 ரூபா தானே போனா போதுன்னு விடுவியா? அதை விட்டுட்டு அதுக்காண்டி அந்த ஆளை பிடிச்சி விரட்டி பாவம் அந்த ஆளு படாத பாடுபட்டு தலைதறிக்க ஓடிவிட்டான். என்னமா அந்த ஆட்டோவை கொண்டு யார் தான் கொடுக்க போறாங்களோ தெரியல. என்னது ஒரு 20 ரூபா தானே இப்படி சர்வசாதாரணமா சொல்லிவிட்டு நீ? பணத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இங்க பாருடி, இந்த உலகத்துல வாழணும்னா பணம் மட்டும் முக்கியம் கிடையாது. நம்மள மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க எல்லாருமே முக்கியம். எல்லாருக்குமே முக்கியத்துவம் தரேன். ஆனா நீ பணம் மட்டும் தான் குறியா பறக்கிற. அதுக்காண்டி தான் உனக்கு புத்திமதி சொல்றேன். எல்லாம் சரிதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமான்னு பாப்போமா? காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல் வரைக்கும் ஆட்டோல தானே வந்தேன். ஏன் இந்த ஆட்டோ ஓட்டுறது யாரு? உன் சொந்தக்கார பையலா? காசு வாங்காம வாத்தா நான் உன் மாமன்காரன் தான் அப்படின்னு ஓசில ஏத்திட்டு வந்தேன். 100 ரூபாய் லம்பா கேட்டால பண்ண சில்லற காசு குறையுது. ஒரு 80 ரூபாய் வாங்கிக்கன்னு சொன்னதுக்கு விட்டான் அவன். 100 ரூபாய் கட்டன் டேட்டா எடுத்து வச்சாதான் முடியும், இல்லாட்டி ஏறாத அப்படின்னு பேசினால. சரி அதெல்லாத்தையும் விடு. கேன்டீன்ல இன்னைக்கு மதியானம் நீ ஒரு சமோசாவும் டீயும் சாப்பிட்டல. ஒரு சமோசாவோட விலை என்ன, ஒரு டீயோட விலை என்ன? ஐயா நம்ம காலேஜ்ல படிக்கிற பிள்ளை தான், நமக்கு தெரிஞ்ச பிள்ளை தான்ட்டு கேன்டீன் நடத்துறவர் உனக்கு என்ன ஓசிலியா கொடுத்தாரு? 50 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தாரு உனக்கு எனக்கு சேர்த்து. அதான் சொல்றேன், பணம் காசு இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. சொந்தக்காரங்க முக்கியம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதையும் தாண்டி பணம் மட்டும்தான் இந்த உலகத்துல பிரதானம். பணம் இல்லைன்னு ஏன் அவங்க பணத்துக்கு சம்பந்தம் தான். உனக்கு எங்கடி பணத்தோட மதிப்பெல்லாம் தெரிய போகுது? ஏன்னா அது உங்க வீட்டுல தாராளமா இருக்கு. அதனால உனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. நீ கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆளும் இருக்கு. ஆனா என்ன மாதிரி யாரும் இல்லாத அனாதைக்கு தாண்டி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு புரியும். நீ என் இடத்துல இருந்தா நீ என்னோட ரொம்ப மோசமா இருப்ப. சரி நான் இல்லைங்கள, இருந்தாலும் என்னடி இருந்தாலும் சரி விடு. இன்னைக்கு நைட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம்னு பேசல. ஏன் கடைக்கு போய் 1 கிலோ அரிசியும் பருப்பு வாங்கிட்டு வந்ததியா சாம்பார் வைக்க? ஓசில கடைக்காரன் தரான்னு பாப்போமா? எம்மா தாய ஆளை விடுமா. உன்கிட்ட பேசி யாராலும் ஜெயிக்க முடியுமா? முதல்ல வாய் எம்மா ஊர்பட்ட வாய். உங்க வீட்டு வாயா இல்ல எங்க வீட்டு வாயா? உண்மையை சொன்னா உடனே வாயாரின் பட்ட பேர் கொடுத்துறீங்க. என்ன பணத்துக்கு அலையிறவ பேராசக்காரின் பேரும் வைக்கிறீங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல உண்மையான கஷ்டம் தெரியும். ஏலே கற்பனை கொட்டெல்லாம் கட்டாதல்ல. நம்ம எப்பவுமே எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு அப்படியே எதிர்மறையா தான் பொண்ணுங்க அமையும். அப்புறமா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால நல்ல வார்த்தையை பேச மாட்டேன் நீ உன் வாயில. போய் உன் வாயை பேனால போட்டு கழுவு முதல்ல. இவனுக்கெல்லாம் பட்டாதான் புத்தியே வரும். நம்மளை பார்த்தே ஒரு படிப்புன வரலன்னா இவனெல்லாம் எங்கிட்டு சேர்க்க. யோ மச்சான் என் கைக்குள்ளதான் இருக்க, ஒரு இடி இடிச்சுன்னு வையேன். எம்மா தாயே ஆளை விடுமா. நேத்து நீ இடிச்சதே இன்னும் வீக்கம் வத்தல, மறுபடியும் முதல்ல இருந்தா. மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே குயில இதப்பல போது விடு மச்சான. சும்மா ஒயாம அவனை வாரிக்கிட்டே கிடக்குறவ. சரி விடுங்க குறும்புக்கார பிள்ளைங்க எல்லாம். சரி உங்க லைஃப் எப்படி இருக்கு? உங்களுக்கு தான் இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. மைன் எப்படி இருக்காங்க? என் வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னமே எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மகிட்ட தான். ஏன் இப்படி பேசுறீங்க? என்னமா தான் வாழ்க்கையே தொடங்க போறீங்க, அபசகனமா இப்படி முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. என் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தமா இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்றவ? சரி ஒத்துக்கிறேன், யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஒட்டு மொத்தமா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கன்ட்டு எல்லார் மாதிரியும் குறை சொல்றது நியாயம் இல்லை. எல்லாருமே மோசமானவங்கன்னு முத்திரை குத்திட முடியாது. உங்களோட முதல் கல்யாண வாழ்க்கை வேணா தோத்து போய்க்கலாம், ஒத்துக்கிடுறேன், அதை நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்காக 2ஆவதாக வந்திருக்கிறவங்களும் தப்பு பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறது எந்த இடத்துல நியாயம்? அதை தலைகீழ என்னால் ஒத்துக்கிட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்க மைனி ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க. அதை போக போக நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் வேணால் விரும்பி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஆசைப்பட்டு தானே உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. என்றைக்குமே சரி, நாம் ஆசைப்படுறவங்களோட நம்மளை ஆசைப்படுறவங்க, நம்மளை விரும்புகிறவங்க என்றைக்குமே நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நம்மக்கிட்ட நல்லா அன்பாக அனுசரணையாக நடந்துக்கிடவும் செய்வாங்க.
இதை நீங்கள் போக போக புரிஞ்சுக்கிடுவீங்க. அன்னைக்கு நினைப்பீங்க அந்த பையன் சொன்னானே அது கரெக்டு தான் போல இருக்குன்னு. சரி விடியா, அதை பற்றி பேசி எதுக்கு இப்போ குழப்பிக்கிட்டு, இந்த சந்தோஷமான தருணத்தில் எதுக்கு பழசெல்லாம் கிண்டிக்கிட்டு நாரிக்கிட்டு விடு, முடிஞ்சதாகவே இருக்கட்டும். ஐயோ, மைனி எப்போ வந்தாங்க? அம்புட்டு அவங்க காதில் விழுந்துட்டு போல இருக்க. சே, முகமே இப்படி வாடி போச்சு. ஏன் தான் இந்த அண்ணன் இப்படி முரண்டு பிடிக்கிறாருன்னே தெரியல. யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணால் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தப்பு பண்ணுவாங்கன்னு இவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு. முதல்ல இவர் மனசுலேருந்து அந்த எண்ணத்தையும் மாற்றணும். மைனிக்கும் பார்த்து பார்க்கவுமா சொல்லி புரிய வைக்கணும். இந்தாங்க தம்பி கை கழுவ தண்ணி. ஆமாம், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? குழம்பு ருசியாக இருந்துச்சா? நல்லா சாப்பிட்டீங்களா? ஆனால் உடனே எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மதனி. அப்படியே எங்கள் அம்மா கைப்பக்கம் உங்களுக்கு இருக்குன்னா பாருங்களேன். ஆனால் என்ன, எனக்கு தான் பசியே இல்லை, அதனால தான் என்னால் சரியாக சாப்பிட முடியல. மற்றபடிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது எல்லாமே. நானும் நீங்கள் படித்தவங்களாச்சே, எப்படி உங்களுக்குலாம் சமையல் தெரியும் நினச்சேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பிச்சு உதறிட்டீங்க சமையலில். இந்த அண்ணாத்தை எதுக்கு பயங்க உங்கள் சமையலுக்கு நிச்சயமாக அவர் அடிமை தான். யார் இது ஓயாமல் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்குது? நானும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். ராங் காலுன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமும் ஏன் தான் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னே தெரியல. மதனி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க, நானும் அதை பார்த்தேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதீங்க. அவர் காயப்பட்டவர்ல, அதான் அவரோட வார்த்தையில் அதெல்லாம் வெளிப்படுது. இல்லை தம்பி, நான் ஒன்றும் அதை மனசில் வச்சுக்கல, தப்பாகவும் எடுத்துக்கல. அவரோட வலி அவர் பேசல வருது, அவ்வளோதான். ஏன்னா நானும் தப்பு பண்ணியிருக்கல. நீங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? வாழ்க்கையே இல்லாத ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு மூளையில் முடங்கினவரை தட்டி எழுப்பி உங்களுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, மனைவின்னு ஒருத்தி வருவா அப்படின்னு புரிய வச்சுருக்கீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கீங்க. அது இப்போ அவர் மனதளவில் எட்டலை. ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட அன்பாக சந்தோஷமாக நல்லா வாழ்வாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சதால தானே தம்பி நான் அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வந்த வழிமுறை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் தப்பானவே இல்லை. எங்களுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்தா. நீ ஒன்றும் அதை பற்றி சொல்லி புரிய வச்சு விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. என் பிள்ளைக்கு உன் மேலே கோவம் மட்டும்தான் இருக்க ஒழிய வெறுப்பு இல்லை. அதனால் சீக்கிரமாக அவனோட கோவம் தனியோட நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஆமாம், நான் அவரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறார ஒழிய நான் அவரை விரும்புகிறேன்றதை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் அவர் புரிஞ்சுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது சுக்கு நூறாக உடஞ்சி போகுது. ஐயோ, என்னத்தா இப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிவிட்டேன். நீ மனம் தளராதத்தா. நிச்சயமாக என் பிள்ளை ரொம்ப நல்லவன். அவனை மாதிரி குணத்துக்கு கட்டிக்கிறனா எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நீ வேணா பாரு, அவன் நிச்சயமாக உன் மேலே உள்ள கோவத்தை மாற்றி நம்ம பொண்டாட்டி நல்லவ, நம்ம மேலே உண்மையாக அன்பும் பாசமாக வச்சுருக்கா, நம்ம கேத்தவ இவதான்னு புரிஞ்சு உன் கூட நல்லபடியாக கொடுத்து நடத்துவான். ஆமாம், அடுத்த வாட்டி நாங்கள் வரும்போது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஜோடியாக நின்று எங்களுக்கு விருந்து வைப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நடந்தால் சந்தோஷம்தான், யாரும் இல்லைண்ணா. நானும் அதை தான் ஆசைப்பட்றேன். ஒரு மனதளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கதால உடனே எல்லாமே பிரச்சனையாக வந்ததால் அவர் மனசு நொறுங்கி போயிருக்கு, உண்மைதான். ஆனால் சீக்கிரமாக அது மாறும். உங்களை மனசார அவர் ஏற்றுக்கிடுவார். அவருக்கு நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன். நீங்கள் அவரை உண்மையாக விரும்புகிறது உண்மைனா நிச்சயமாக உங்கள் காதல் ஜெயிக்கும். அவர் மனைவியாக நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க. நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையும் இழந்துடாமல் தைரியமாக இருங்க. வாய் முகத்தை அப்படியே பழிக்கட்டையா, பழிச்சதுன்னா 1 கிலோ நீ வாங்கி உன் வாயில் அப்படியே கொட்டுறேன். எதுக்கு நான் வாய் திறக்காமல் இருக்கிறதுக்கு? எப்பா, ஒரு வழியாக மதனையும் சிரிச்சு விட்டாங்க. இனிமேல் நமக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு கொடுக்குது போக்கார மாதிரி சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு ஓட்டம் பிடிக்க வேண்டியதான். என்னம்மா, மீட்டிங்லாம் முடிஞ்சுதா? வீட்டுக்கு போகலாமா? அதே அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்து இருந்தால நாங்கள் அம்பட்டு சீக்கிரமாக விட்டுருவோமாக்கோ. இன்னைக்கு ராத்திரிக்காக இருந்துட்டு நாளைக்கு வெள்ளனை விருந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு போகணும். அதுக்கடையில் நாங்கள் விட மாட்டோமாக்கோ. விருந்துனா எப்படி மதியம் மட்டும்தானே? ராத்திரிக்கு அப்போ யார் தின்பா? உங்களை நம்பி நான் அம்பட்டு சோறு பொங்கி வச்சுருக்கேனே. சார், வாவ், வாட் அ சர்ப்ரைஸ். கௌசி, நீங்களா? நீங்க என்ன இந்த பக்கம்? சார், அதை நான் கேட்கணும். ஐயா ராசா, நீ தான் இந்த ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்க. அது நம்ம உள்ளூர் பொண்ணு தான், இது அதோட சொந்த ஊர், அதான் அப்படி கேட்குது ஒன்று. ஆமாம் சார், இது உண்மையில எங்கள் ஊர் தான். நான் தான் உங்களை பார்த்து வாட்டர் சர்ப்ரைஸ்னு கேட்கணும். அதை விட்டு நீங்கள் என்ன பார்த்து கேட்குறீங்க? ஓஹோ, இந்த தம்பிக்கு அப்பா இவ ஏற்கனவே அறிமுகம் ஆனவதானா? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவ அங்கேருந்து வரும்போதே நம்ம சிவானனை முழுங்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கா. சிவா அண்ணா ஒன்றும் அந்த மாதிரி டைப் இல்லையா, அவர் ரொம்ப நல்லவராச்சே. ஒருவேளை இவளுக்கு மட்டும்தான் இவர் மேலே ஆசை இருக்குமோ? ஓ, இது ஒன் சைடு லவ்வாக இருக்குமா அப்போ? ஐயோ, இந்த பிள்ளை ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு குணத்தை தங்கமான பிள்ளை இல்லையே. இவனை என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. என்ன நடக்குதுங்க? ஐயா, நல்ல வேலை நீ வந்த. இவளுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு
முடிவு பண்ணிட்டாளுங்க. இங்க நான் மாமியாலாம் இல்ல இவளுங்க மாமியாலாம் தெரியல, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன அதிகாரம் பண்றாளுங்க பாத்துக்க. நல்ல வேலையா நீ வந்து சேர்ந்த, என்னன்னு முதல்ல இவளுக்கு கேளு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்ற கதையை நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் காதுல பூ வச்சுட்டு சுத்திட்டு அலையில. நீ சொல்லு முதல்ல, எதுக்கு இவளை போட்டு இந்த அடி அடிக்கிற? அதை நான் எப்படியா என் வாயால சொல்லுவேன்? இவன் நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்கான், என்னன்னு சொல்லி தொலைய. அவ என்ன காரியம் வேணா பண்ணிருக்கட்டும், அதுக்காக தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை இப்படிதான் கை நீட்டி அடிப்பியா? அதுவும் பொம்பளை பிள்ளைய. என்ன காப்பாத்தினேன், நல்ல வேலைக்கு வந்தா, இல்லைன்னா இவன் அடிச்சு என்ன கொன்னுருவானே. நான் என்னவோ கொலக்குத்தம் பண்ண மாதிரி ரோடுன்னு கூட பார்க்காம என் தலைமுடிய தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரோட்ல போட்டு என்ன அந்த அடி அடிக்கிறானே. எனக்காக கேட்கவும் பேசவும் யாரும் இல்லை. நான் என்ன யாரும் பண்ணக்கூடாத தப்பையா பண்ண? என்ன நீ ஏன் நியாயத்தை சொல்லுனே? லவ் பண்றது ஒரு குத்தமானே? என்னடி என்ன மட்டும் தனியா விட்டுட்டு எங்க ஓடுற நீனு? அக்கா, இவ சொல்ற கதையெல்லாம் கேட்டா நம்புற மாதிரியா இருக்கு. இவளையும் ஒரு பையன் லவ் பண்றானாமே, அவ சுத்த கேனதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, அது யார் வீட்டு பிள்ளையோ தெரியல. அந்த தம்பிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். இல்லதா, நீ வீட்டுக்கு போனா கிளம்பு முதல்ல. ஏன்னா நாங்க என்ன பாப்பா வீட்டுக்குலாம் போயிட்டு எடுத்து தான் வரணும், அதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். நீ சிவாவை நம்பி இருந்தா காரியம் நடக்காது. நீ முன்னக்கூட்டியே போனாதான் ஆஃபீஸ் வேலைலாம் தலைக்கு மேலே குவிஞ்சு கிடக்கல, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதுக்கு தான் சொல்றேன். இப்போதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இவர் கூட தனியாக காரில் ஒன்றா போகலான்னு பார்த்தா இந்த கிளவி காரியத்தை கெடுத்து விட்டுரும் போல இருக்க. இந்த கிளவி இருக்கிற வரைக்கும் நாம் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. நாமளும் எவ்வளோ பேச்சு கொடுத்து பார்த்துட்டோம். இவரும் அசைஞ்சு கொடுத்த மாதிரியே தெரியல. இவர் ஆத்தா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் போல இருக்கு. உத்தம புத்திரம் போல இருக்கு. வேற வழியே இல்லை, நாம் நிச்சயமாக தனியாக தான் போய் ஆகணும் போல இருக்கு. இதை மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் என்னமோ எங்கிட்ட கிடைக்கும். சரி வாங்க, நான் வேணா உங்களை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவா? நீங்கள் பேசுறதை கேட்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது தம்பி. இந்த ஊரோட மூளை முடுக்கலாம் அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியாத இடமே இல்லை. என்னன்னு கேட்டால் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவளுக்கு தெரியும். அதெல்லாம் அவள் தைரியமாக போய்கிடுவா. நீங்கள் ஒன்றும் போகணுன்னு அவசியம்லாம் இல்லை. என்னையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போட்டி, என்ன தயவு செஞ்சு தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாதட்டி. இந்த கிழவிக்கு இருக்கிற கோவத்தை பார்த்தா என்ன டாட்டாரா கிழிச்சு தோரணமா கட்டி தொங்க விட்டோன்னு நினைக்கிறேன். இப்ப அவ அப்படி என்ன தப்பா சொல்லிவிட்டா? கல்யாணமே வேண்டான்னு சொல்லல, மனசுக்கு பிடிச்சோன்னா பண்ணிப்பான்னு சொல்றா. இதுல என்ன இருக்கு? நீ சொல்லுத்தா, உன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு. என்ன உன்னை நம்பி சொல்லலாமா? என்ன இவ உத்தரவாதெல்லாம் ரொம்ப பலமா வாங்குறா, எங்கேயோ இடிக்கிற. எக்கா, எதுக்கும் நீ எச்சரிக்கையா இருந்துக்க. அநேகமா இவ உன் தலையில சட்டியை கவுத்த போறான்னு நினைக்கேன். ஆப்பு என்ன தேடி வந்துட்டு இருக்குங்கியா? அண்ணே, மைனியோட தம்பி இருக்காங்கல்ல, அதான் சிவா. அந்த சிவா பையலுக்கு என்ன, அவளோட தோஸ்து யாரையும் லவ் பண்றியா? இல்ல இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கடா. நான் அந்த சிவாவை தான் லவ் பண்றேன். இப்ப சொல்லு, நான் அடிச்சது எதுவும் தப்பு இருக்கா? ஆமா, சொன்னால சொல்லாட்டி நீ அடிச்சது தப்பு தான். இதுல என்ன இருக்குது? அவ என்ன ஊர் பேர் தெரியாத லவ் பண்ற? நம்ம வீட்டு பிள்ளைய தானே லவ் பண்ற. ஓ, உனக்கு ஆவாத வீட்டு மருமகளாச்சே, அந்த வீட்டு பிள்ளையில போய் எப்படி சம்மதம் முடிக்கணும்னு நீ யோசிக்கிறியாக்கும்? இங்க வாட்டி இந்த பக்கம் எருமை நந்தி மாதிரி குறுக்க நிற்கிறத பாரு. மைனி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னடா நம்ம அத்தை நம்ம மேலே வீண் பழி சுமத்துறாங்களேன்னு. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அண்ணங்கிட்ட உண்மை என்னதுன்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு. நிச்சயமா அம்மா அவங்கள வீட்டோட துரத்தவும் மாட்டாங்க, என்னமோ அவங்க கிட்ட சண்டை சச்சரவு எதுவும் வச்சுக்கிட மாட்டாங்க. சரியா? கிழிச்ச என்ன மைனி, நான் இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வாயே திறக்க மாட்டேன்றீங்க. ஓ, நான் உங்க தம்பி பொண்டாட்டி வரப்போறேன்ற ஆனந்த அதிர்ச்சிலேருந்து நீங்க என்ன மீண்டே வரலையா? இல்லை, நான் உன் பொண்டாட்டி எம்பட்டு பாடுபடுத்திருக்கேன். அவ வீட்டுக்கே இவ மருமகளா போனன்றால இந்த பழைய பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவளை கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? கூட்டமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கம்பாங்க. அது சரியா தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவங்க வீட்டு ஆளுங்களாம் ரொம்ப மோசமானவங்களாம் இல்லை, ரொம்ப தங்கமானவங்க. நிச்சயமா நம்ம வீட்டு பொண்ணு தான் அவங்க வீட்டுக்கு மருமகளா போகுதுன்னா அதை சந்தோஷமா வரவேற்கிற முதல் ஆள் அவங்கள தான் இருப்பாங்க. எல்லாம் சரிதான், பேசுறதை கேட்கும்போது என்னவோ நல்லா தான் இருக்கு. முதல்ல உன் பொண்டாட்டியே சரிக்கட்டு, அதுக்கப்புறம் இந்த நல்லது நடக்கான்னு பார்ப்போம். என்னடி ஆச்சு இந்த கழுதைக்கு? எதுக்கு இப்படி வாயை படுத்துட்டு விட்டதே அண்ணாந்து பாக்குறேன். உள்ள கிடக்கல லட்டு, அதை கொண்டு முதல்ல வாயில் நமக்கு. கடைசியில நமக்கு தீனி முட்டுன்ற பட்ட பேரை இந்த கிழவி நமக்கு வச்சிருக்கும் போல இருக்க. ஆமா, உண்மை என்னன்னு தெரியாம இப்படி அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே, உங்களை நான் என்னதான் சொல்ல. சிவா ஒரு பொண்ணை லவ் பண்றான். அதுக்கு என்னத்த, இதுல என்ன தப்பு இருக்கு? யாரோ ஊர் பேர் தெரியாத பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதோட என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வேணா சிவா கிட்ட பேசுறேன். சரியா? என்னவோ பெருசா நீட்டினேன், நான் சொன்னல அப்பமே. இப்ப பாத்தியா அண்ணன் ஓகே சொல்லிட்டான்.
அதுக்காண்டி எம்போட்டு நடிப்பு பட வேண்டியதா போச்சு. ஐயோ உன்னை அடிச்சு என் கையே வலிக்குதுடி, புண்ணாய் போச்சு. என்ன பண்றது, எல்லாம் தத்ரூபமா வரணுன்றதுக்காக இப்படி நடிக்க வேண்டியதாச்சு. அடிச்ச உனக்கே கை வலிக்குதுன்றிய, அடி வாங்கின எனக்கு எம்பட்டு உடம்பு வலிக்கும். இந்த மச்சானுக்கு என்னாச்சு, கிறுக்கு முத்திட்டாக்கும். சிவா பையில பத்தி தெரிஞ்சிருந்தோம், இந்த பிள்ளைய பத்தி தெரிஞ்சிருந்தோம், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் நல்லதாவே நடக்கும், தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம சந்தோஷமா வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்போ, ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொண்டு வா, ஓடு. சுந்தரி அங்க பாருடி, ஆத்தால மகளை ஒன்று சேர்ந்துட்டு சதி திட்டம் போடுற. அவங்க 2 பேரும் கூட்டுக்கலை பண்ணிக்கிட்டு வேணும்ட்டே ஒன்று சேர்ந்து இப்படி நடிச்சிருக்காங்கடி. இது புரியாம இந்த கூமுட்ட மாமாவும் நம்பிட்டு போற. நீ ஒன்றும் தேவையில்லாம அது இதுன்னு நினைச்சி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதக்கா. சிவா பையலுக்கு நிச்சயமா அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட தான் கல்யாணம் நடக்கும். நான் கண்டிப்பா நடத்தி வைப்பேன், கவலையை விடு. எம்மா தாயே, நீ மட்டும் இந்த உதவி எனக்கு பண்ணிட்டேன்னு வையேன், நிச்சயமா உனக்கு கோவில் கட்டி கும்பிடுவேன்டி. கும்பாபிஷேகம் பண்ணுவல, அப்போ எனக்கு பண்ட பலகாரம்லாம் நிறைய படையல் போன என்ன. மாமா, நீங்க என் அக்கா வீட்டுக்காரன்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுவேன்ற தப்பு கணக்கு மட்டும் போட்டாதீங்க. நீங்க எது சொன்னாலும் சரி நான் கேட்டுக்கிடுவேன். ஆனா உஷாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை கேட்கவே மாட்டேன், அது நடக்கவே நடக்காது. எப்பாடி நல்ல வேலை, என்னடா இந்த பயலுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோன்னு பார்த்தேன். இவன் வேணான்னு சொல்லிட்டான், ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டானே. அங்கே ஆத்தா சொல்லும்போது எப்படி மறுத்து பேசுறதுன்னு புரியாமல் நானும் சரி சரின்னு தலையை ஆட்டிட்டு வந்துட்டேன். இந்த பாப்பா வேற முகத்தை சுருக்கி வச்சிருக்கா, என்னமா போய் தான் அந்த பிள்ளையையும் சமாதானப்படுத்தணும். மாமா ஒரு நிமிஷம், என்னய்யா உன் மனசு எதுவும் மாற்றிக்கிட்டே என்ன? ஐயோ அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. நான் தான் உஷாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னல, அப்புறம் எப்படி அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எப்படி மனசை மாற்றிப்பேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? யார் வந்து சொன்னாலும் சரி, என் அக்காவே, ஏன் என்னை பெத்த தாய் வந்து சொன்னா கூட உஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிடவே மாட்டேன். ஆனால் உங்கள் தங்கச்சியை நான் கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் தான் மாமா எங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும். உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன். மாமன் துணை இருந்தா மலை ஏறலாம்ல, ஏன் பயப்படுற? நிச்சயமா உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நான் முன்ன நின்று நடத்தி வைப்பேன், சரியா? என்ன மச்சான் இப்படி சொல்லிவிட்டீங்க, திடுதிப்புன்னு குண்டை தூக்கி தலையில போடுறீங்களே, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றேன், நான் ஈரத்தலை கொல்லி எலும்பா மாட்டிக்கிட்டேன். இப்போ என்னால் முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது. நீ தான் பாப்பாக்கும் எப்படியாவது சொல்லி பக்குவமா புரிய வச்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க எனக்கு உறுதுணையா நீ தான் இருக்கணும். எனக்கு உன்னை விட்ட வேற ஆளும் கிடையாது, உன்னை மாதிரி தைரியமானவளும் யாரும் பார்க்க முடியாது. அதான் உன் உதவியை நாடி வந்திருக்கேன். இந்த கொழுதா இருக்க கவலை விடுங்க மாமா, கல்யாணம் தானே, சும்மா ஜாம் ஜாம் ஜமாச்சிடலாம். அக்கா ஐயோ இது எப்போ வந்ததுன்னே தெரியலையே, இதுவே சரியான அறகுறையாச்சே. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம், பக்கத்தில் இருந்தாலும் இதுக்கு ஒன்றும் புரியாது, தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கு. என்னத்தை புரிஞ்சு தொலைச்சிதோ எப்படி புரிஞ்சு தொலைச்சிதோ தெரியல, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேனோ தெரியலையே. சரி உன்னைய போய் நம்பினேன் பாரு, என் புத்தியை செருப்பாக அடிக்கணும். நல்லா என்னை நம்ப வச்சு கை தடுத்துட்டல நம்பிக்கை துரோகி. இப்படி என் முதல்ல குத்துவேன் நான் கனவுல நினைச்சு கூட பார்க்கலட்டி. நான் முதல்ல கேட்டப்பே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து எக்கா நீ கவலையே படாத, உன் தம்பிக்கு ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இங்க இவர் கூட சேர்ந்து ஜால்ராவை போட்டுட்டு இருக்க நீனு. அந்த மனுஷனும் நீ இருக்கிற தைரியத்துல தான் இந்த ஆட்டம் போடாதாக்கும். இருக்கட்டும், நானும் அவரால் ஒரு கை பார்த்துடுறேன். என்னமே நீயா நான் ஒரு கை பார்த்துருவோன்ட்டி. அக்கா அடே உனக்கு எனக்கு மன உறவு முறிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடி. என்னமே உன் வாயால என்ன அப்படி கூப்பிடாத. சரி இருந்துட்டு போட்டோம், அப்ப பாப்பான்னு கூப்பிடுறேன். என்ன உனக்கு ஓகேவா? அடியை விளக்கு மாத்த விட்ட உன்னைய